லீவு நாள் அன்றைக்கி 5 மணிக்கு முழிப்பு வரும், பள்ளிக்கூடம் இருக்கிற அன்றைக்கி 8 மணிக்கு கண்ணு திறக்காது. என்ன மேஜிக்கு தெரியலையேப்பா. இந்த நம்ம எல்லாத்துக்கும் வயது தான் காரணம் அப்படின்னு சொன்னால், எத்தனையோ சாதனை புரிந்தவர்களும் அதே வயதை கடந்து வந்தவர்கள் தான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்துமான்னு தெரியாது. ஆனால் இந்த பெருந்தொற்று எத்தனையோ பிள்ளைகளை நிராதரவாக ஆக்கிவிட்டது தெரியுமா? தாயும் தகப்பனும் இல்லாமல் நிராதரவாக்கியிருக்கு இந்த பெருந்தொற்று நிறைய குழந்தைகளை. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஒரு சின்ன சிறுமியை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறாங்க. தொடர்ந்து அப்படியே 2 நாள் அடுத்தடுத்து அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. சொந்தக்கார வீட்டில் யார் எடுத்துப்பாங்க, அந்த பிள்ளையை யார் வளர்ப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அதற்கும் அந்த பெருந்தொற்று இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் சொந்தக்காரங்க முன் வரல. என்ன பாப்பா வேணும், அழறியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொன்ன, என் புக்ஸு மட்டும் எப்படியாவது என் வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த குழந்தை சொன்ன வார்த்தை அது. உண்மை, சத்தியமான வார்த்தை. உங்களுக்காக மேடையிற்காக இதை சொல்லவில்லை. நடைபாதையில் டென்ட் போட்டு வாழறாங்க தெரியுமா, பிரிட்ஜுக்கு கீழே. அப்படி ஒரு குழந்தை பேசுது. ஆன்லைன் சொல்கிறாங்க, எங்ககிட்ட அந்த மாதிரி ஃபோன் இல்லை, அதனால் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் வாரத்துக்கு ஒரு தடவை அவள் என்னவோ எழுதி வச்சுருப்பான், அதை எழுதிட்டு வந்து தான் படிப்பேன், அந்த வசதி என்னிடம் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சொல்லும் பொழுது அதன் முகத்தில் சோகம் தெரியவில்லை, நம்பிக்கையின் ஒளி தெரிகிறது. என்ன ஆக போகிற நீ படித்து அப்படின்னு கேட்குறாங்க. நான் படித்து முதல்ல பெரியாளாக வரணும், அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டித்தரணும். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் நடைபாதையில் இருக்கிறார்கள், வீடு கிடையாது. அப்போ சாதிப்பதற்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தனிமையை எப்படி கையாளுகிறோம் என்பதையும் தாண்டி நம் வீட்டு நிலைமையை மனதால் புரிந்து கொள்வதும் அடுத்த விஷயம். அம்மா அப்பா இப்படி சேர் போட்டு இந்த ஃபேன்லாம் போட்டு எவ்வளோ பெரிய இடத்துல நீ உட்காந்துருக்கேன். இந்த பெருந்தொற்று ஏற்படுத்திய தாக்கத்தினால் வேலையே இல்லாமல் இல்லை பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போய் வருமானம் 1க்கு பாதியாக குறைஞ்சி போய், ஆனாலும் உன் படிப்பு தடைப்படக்கூடாதுன்னு இன்னைக்கு நீ இப்படி வெள்ளை வெள்ளையர்னு சட்டையை போட்டு வந்து உட்காந்துருக்கே, அங்கே ஏதோ 2 ஜீவன் உனக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிடம் நினைச்சு பார்த்தா, ஐயோ அம்மா அப்பாவை முதல்ல நல்லா வச்சுக்கணும், அதுக்காக நான் இப்போ படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை பேர் அதை நினைக்கிறீர்கள்? நினைப்பது ரொம்ப கம்மிப்பா, ரொம்ப கம்மி. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்சிடுற மாதிரி இருக்குங்கிறோம். அம்மா அப்பாவை அப்படி நினைப்பதுண்டா? கிடையாது. அந்த ஏக்கம் இருக்கத்தான் செய்தது. அந்த ஏக்கத்தை மறைக்க அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா? இதுலேருந்து நான் வெளியில வரணும், ஏதோ ஒன்று என்னுடைய நிம்மதியை குலைக்கிறது, இதுலேருந்து நான் வெளியில வரணும்னா அது என்ன பண்ணலான்னு பார்த்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டா இதெல்லாம் மறந்துடும் அப்படின்னு நினைச்சது அந்த குழந்தை. பள்ளிக்கூட நாட்கள் எல்லாத்துலேயும் நல்லா படிச்சுது. படிக்கும்பொழுது அந்த கல்லூரி வரைக்கும் அது உள்ளே போகும்பொழுதே சின்னதும் பெருசுமா குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக நிறைய விஷயங்களை அறிவியல் சார்ந்து கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன். உங்கள் வயசில் இருக்கும்போதெல்லாம் அவன் குட்டி குட்டியாக நிறைய கண்டுபிடிச்சிட்டான். சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் வாயை பிளப்பார்களாம் வகுப்புறையில். என்னடா இப்படி, என்னடா இவ்வளோ சொல்கிற, ஏப்பா ஒரு விஷயத்தை நீ இப்படி கூட அணுக முடியுமா உன்னால் அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அந்த மாணவனை பார்ப்பதுண்டு. அவனுக்கு 23 வயதாகும்போது தான் இந்த பிளேக் வந்தது, உலகத்தை ஆட்டி படைச்சிது. ட்ரினிட்டி கல்லூரியில் என்ன சொல்லிட்டாங்க? கல்லூரியை மூட வேண்டும், நீங்கள்லாம் உங்கள் ஊருக்கு போயிடுங்க. இவனுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவங்களோட அவன் வாழலையே, பாட்டியும் இறந்து போயாச்சு. கூட பிறந்த ஏதோ ஒரு அக்கா, அப்பப்போ தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா வீட்டுக்கு அந்த பையன் போகிறான். கல்லூரி எத்தனை நாள் மூடினாங்க தெரியுமா? இப்போ நம்ம 600 நாள் மூடினத்துக்கே அவுட் ஆஃப் சிலபஸ்க்கு போயிட்டோம் நம்ம எல்லாரும். 2 வருடங்கள் தொடர்ந்து அந்த கல்லூரி மூடப்பட்டது. அந்த கல்லூரி மட்டும் இல்லை, எல்லா கல்வி நிறுவனங்களும் மூடப்பட்டது. அந்த பையன் படித்த கல்லூரியும் 2 வருடங்கள் மூடப்பட்டது. அந்த 2 வருஷம் அந்த பையன் தன்னுடைய எல்லா கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஒரு வார்த்தை சொல்றார் தெரியுமா? இந்த 2 வருடங்கள் என் கல்லூரியிலிருந்து நான் தனியே இருந்தேன் பார்த்தீங்களா, ஐசோலேஷன், குவாரண்டைன் அப்பவும் இருந்தது, இதுதான் என் வாழ்வின் உன்னத வருடங்கள் அப்படின்னு சொல்றான். அவ்வளோ கண்டுபிடிப்பு. அப்படி என்ன கண்டுபிடிச்சான் அந்த 2 வருஷத்துலன்னு பார்த்தா, லாஸ் ஆஃப் மோஷன், கிராவிடேஷன், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், கால்குலஸ், ஆப்டிக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன். யார் கண்டுபிடிச்சது? கிராவிட்டின்னா யாரு?
லாஸ் ஆஃப் மோஷன் யாரு? அப்துல் கலாமா? ஏன்பா அப்துல் கலாம் வந்து நம்மளோட வாழ்ந்த, நம்ம சமகாலத்தில் அவர் வாழலையா? 100 வருஷத்துக்கு முன்னாடியா வாழ்ந்தார்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லணும்ப்பா. புவியீர்ப்பு இல்லை ஒண்ணுமே இல்லை, தலையில ஆப்பிள் விழுந்ததுன்னு சொன்னாலாவது சொல்லுவியா? அது யாரு? ஐசக் நியூட்டன். நம்மளுடைய வரலாற்று பின்புலம் இவ்வளவு வீக்கா இருக்கேப்பா. ஐசக் நியூட்டன் காலத்திலும் குவாரண்டைன் இருந்தது. டார்வின் காலம் எல்லாம் அவங்களாம் சமகாலம். ஜான் மில்டன் பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்னு எழுதினார் பார்த்தீங்களா, அது குவாரண்டைன் பீரியட். இது என்ன விஷயத்தை காமிக்குது தெரியுமா? யாரோ என்னை எப்ப பார்த்தாலும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பவர்களால் எதையும் சாதிக்கவே முடியாது. வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள்லாம் பேசக்கூடாது அப்படின்றதுக்காக எத்தனை ஆசிரியர்கள் அங்கே நின்றுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அதுவே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அந்த அளவிற்கான நம்பிக்கையை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். இட்ஸ் an year of wonders. 2 வருடங்களும் உன்னத வருடங்கள். அத்தனை கண்டுபிடிப்பு. காலேஜ் திறந்தது 2 வருஷம் கழிச்சு வந்து எல்லாரும் நீங்க என்ன பண்ணீங்க 2 வருஷத்துல, நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாரும் கலந்துரையாடல் வகுப்பறையில் பண்ணும்போது ஒன்றா எடுத்து வைக்கிறார். கால்குலஸ், ஆப்டிக்ஸ், லாஸ் ஆஃப் கிராவிட்டி இதெல்லாம் கண்டுபிடிச்சேன்னா ஆசிரியர்களுக்கு பேச அங்கே வார்த்தையே வரலையா? அப்போ இது எதை காண்பிக்கிறது? தனியாக இருக்கும் பொழுதும் தனிமையில் இருக்கும் பொழுதும் அந்த பொழுதை எப்படி நீங்கள் கழிக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை நிர்ணயிக்கும். இதுதான் விஷயம். கும்பலாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. நமக்கு ஆமாம் போடுறதுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஐயோ இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. தனியாக நீ இருக்கும் பொழுது அந்த தனிமையை நீ எப்படி கையாளுகிறாய்? How strong are you in handling things when you're alone? தெரியுமா? டிஸ்ட்ராக்ஷன் அப்போ தான் வந்து சாகடிக்கும். நீங்கள் சொல்லலாம் நியூட்டன் காலத்தில் செல்ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, அதனால் அவருக்கு டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது. ஒரு காலகட்டத்திற்கும் அந்த காலகட்டத்திற்கு ஏற்ற கவனச்சிதறல்கள் இருந்து கொண்டு தான் இருந்தன. நமக்கு அது என்னன்னு தெரியல, அவ்வளவுதான். அந்த தனிமையை இவ்வளவு அழகாக யூஸ் பண்ணலன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு ஃபிசிக்ஸ் எங்கேருந்து வரும்? சில பேர் சொல்லுவோம் அதனால தான் நாங்கள் அவஸ்தைப்படுறோம் அப்படின்பா. நீங்கள் வாழ்க்கையை பார்க்கிற வகை அது. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் வெளிப்படணும் அப்படின்னு சொன்னால் வெளியில் இருக்கிற விஷயங்கள் என்ன மாதிரியாக உங்கள் கவனத்தை சிதறடித்தாலும் நீங்கள் சிதறாமல் இருக்கணும். அதுதான் இந்த வயதில் நீங்கள் பதியம் போட வேண்டிய ஒரு விஷயம். ஸ்டேஜ் மேலே கரஸ்பாண்டன்ட் மேடத்துக்கிட்டேயோ இல்லை அங்கே இருக்கிற சார்கிட்டேயோ யாராவது வந்து ஏதாவது பேசினா உங்கள் மொத்த பார்வையும் இந்த மேடையை விட்டு அங்கே போயிடும். போச்சு. அது நானும் பார்த்தேன். இந்த மாதிரியான கவனச்சிதறல்கள் தான் நாம் யார் அப்படிங்கிறதே நமக்கே காமிக்காது கடைசி வரைக்கும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளே, தனிமையை எப்படி கையாளுவது நீங்கள் இந்த வயசில் கற்றுக்கிறது அதுதான். என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே இல்லை, பக்கத்தில் உட்காரவே இல்லை, கேன்டீன்க்கெலாம் போவே இல்லை, அந்த ஸ்கூல் பஸ்ஸில் போகிறதே எவ்வளோ ஜாலி தெரியுமா, வீட்டை விட்டே வெளியில் வரல. இப்போ வீடு வந்து சிறை மாதிரி இருக்கிறது பிள்ளைகளுக்கு. விடுமுறை என்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகளுக்கு. ஆனால் அப்படி பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜான் மில்டனும் நியூட்டனும் நாம் இன்னைக்கு படிக்கிற மிக நல்ல விஷயங்களை எல்லாம் இழந்திருப்போம். அப்போ என்ன சொல்ல வருது அப்படின்னா, எந்த மாதிரி இடர்பாடையும் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பாக மாற்றிக்கொள்வது தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவும். என்ன மாதிரி இடர்பாடு வந்தாலும் சாக்கு சொல்வது உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம். எக்ஸ்கியூஸ் கேட்கறது, சாக்கு சொல்கிறது, அல்லது அடுத்தவங்க மேலே பழி போடுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ரொம்ப மலிவான விஷயங்கள், ரொம்ப டக்குன்னு கிடைக்கும். நான் ஏன் இதை செய்யலைன்னா அவன் அதை செய்யலை, அதனால் நான் செய்யலை, இப்படி இருந்திருந்தா இப்படி செஞ்சுருப்பேன். சாக்கு போக்கு சொல்வதனால் சாதனையாளன் ஆக முடியாது. என்ன சாதிக்கணுன்றீங்க இந்த வயசில் அப்படின்னு கேட்கலாம். உனக்கான வேலையை நீ யாருமே சொல்லாமல் நீயே செய்கிறதே பெரிய சாதனை. படிக்கலையா, எந்திரிக்கலையா, மணி 8 ஆச்சு அப்படின்னு சொல்லாமல் எழுந்திருப்பியா? இன்னைக்காவது நெஞ்சில் கை வச்சு சொல்லு பார்க்கலாம். மாஸ்க்கு மீறி நிறைய ரியாக்ஷன் இங்கேருந்து நிறைய தெரியுது. இங்கே வந்து பார்த்தா அந்த அழகு தெரியும். அலாரத்தை விட 1000 முறை அம்மாவும் அப்பாவும் கதறி கதறி எழுப்பாமல் நாம் எழுந்திருக்கிறோமா? எங்க கை வச்சு சொல்லு.
லீவு நாள் அன்றைக்கி 5 மணிக்கு முழிப்பு வரும், பள்ளிக்கூடம் இருக்கிற அன்றைக்கி 8 மணிக்கு கண்ணு திறக்காது. என்ன மேஜிக்கு தெரியலையேப்பா. இந்த நம்ம எல்லாத்துக்கும் வயது தான் காரணம் அப்படின்னு சொன்னால், எத்தனையோ சாதனை புரிந்தவர்களும் அதே வயதை கடந்து வந்தவர்கள் தான். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அது பொருந்துமான்னு தெரியாது. ஆனால் இந்த பெருந்தொற்று எத்தனையோ பிள்ளைகளை நிராதரவாக ஆக்கிவிட்டது தெரியுமா? தாயும் தகப்பனும் இல்லாமல் நிராதரவாக்கியிருக்கு இந்த பெருந்தொற்று நிறைய குழந்தைகளை. அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. ஒரு சின்ன சிறுமியை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறாங்க. தொடர்ந்து அப்படியே 2 நாள் அடுத்தடுத்து அம்மாவும் அப்பாவும் இறந்து போயிட்டாங்க. சொந்தக்கார வீட்டில் யார் எடுத்துப்பாங்க, அந்த பிள்ளையை யார் வளர்ப்பாங்க தெரியல. ஏன்னா அதற்கும் அந்த பெருந்தொற்று இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் சொந்தக்காரங்க முன் வரல. என்ன பாப்பா வேணும், அழறியே, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொன்ன, என் புக்ஸு மட்டும் எப்படியாவது என் வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். அந்த குழந்தை சொன்ன வார்த்தை அது. உண்மை, சத்தியமான வார்த்தை. உங்களுக்காக மேடையிற்காக இதை சொல்லவில்லை. நடைபாதையில் டென்ட் போட்டு வாழறாங்க தெரியுமா, பிரிட்ஜுக்கு கீழே. அப்படி ஒரு குழந்தை பேசுது. ஆன்லைன் சொல்கிறாங்க, எங்ககிட்ட அந்த மாதிரி ஃபோன் இல்லை, அதனால் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் வாரத்துக்கு ஒரு தடவை என்னவோ எழுதி வச்சுருப்பா, அதை எழுதிட்டு வந்து தான் படிப்பேன், அந்த வசதி என்னிடம் கிடையாது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சொல்லும் பொழுது அதன் முகத்தில் சோகம் தெரியவில்லை, நம்பிக்கையின் ஒளி தெரிகிறது. என்ன ஆக போகிற நீ படித்து அப்படின்னு கேட்குறாங்க. நான் படித்து முதல்ல பெரியாளாக வரணும், அதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு கட்டித்தரணும். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் நடைபாதையில் இருக்கிறார்கள், வீடு கிடையாது. அப்போ சாதிப்பதற்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? தனிமையை எப்படி கையாளுகிறோம் என்பதையும் தாண்டி நம் வீட்டு நிலைமையை மனதால் புரிந்து கொள்வதும் அடுத்த விஷயம். அம்மா அப்பா இப்படி சேர் போட்டு இந்த ஃபேன்லாம் போட்டு எவ்வளோ பெரிய இடத்துல நீ உட்காந்துருக்கேன். இந்த பெருந்தொற்று ஏற்படுத்திய தாக்கத்தினால் வேலையே இல்லாமல் இல்லை பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போய் வருமானம் 1க்கு பாதியாக குறைஞ்சி போய், ஆனாலும் உன் படிப்பு தடைப்படக்கூடாதுன்னு இன்னைக்கு நீ இப்படி வெள்ளை வெள்ளையர்னு சட்டையை போட்டு வந்து உட்காந்துருக்கே, அங்கே ஏதோ 2 ஜீவன் உனக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நிமிடம் நினைச்சு பார்த்தா, ஐயோ அம்மா அப்பாவை முதல்ல நல்லா வச்சுக்கணும், அதுக்காக நான் இப்போ படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. எத்தனை பேர் அதை நினைக்கிறீர்கள்? நினைப்பது ரொம்ப கம்மிப்பா, ரொம்ப கம்மி. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்சிடுற மாதிரி இருக்குங்கிறோம். அம்மா அப்பாவை அப்படி நினைப்பதுண்டா? கிடையாது. நல்லா வந்துடுவான் என் பையன், நல்லா வந்து நாளைக்கு அவங்களுக்கு ஏதோ நல்லதாக 4 பொருள் வாங்கி கொடுப்பேன், பட்டுப்புடவை வாங்கி கொடுப்பேன் அப்படிலாம் பார்க்கல. அவன் கஷ்டப்பட மாட்டான். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்ல, அந்த மாதிரி என் பையன் நாளைக்கு கஷ்டப்பட மாட்டான். இதுதான் அவர்களின் கனவு. அதுக்கு என்ன செய்யணும்? நாளைக்கு நம்மை சார்ந்தவர்களும் நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு கல்வி கொடுத்த இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்னை பற்றி நல்லா சொல்லணும். நான் ஏதாவதாக ஆகி கண்டிப்பாக ஏதாவது செய்வேன்னு எனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கும் நான் ஏதாவது செய்யணும். அப்படின்னா இந்த நிமிடத்தை நீ எவ்வளவு பயனுள்ளதாக மாற்றுகிறாய், அதில் தான் இருக்கு சீக்ரெட். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்தமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்தமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்தமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாக பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை
விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்துமா ஒருவுக ஒப்பிலார் நட்பு முயுவ விளக்க உரை. குற்றமற்றவருடைய நட்பைக் கொள்ள வேண்டும், ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றைக் கொடுத்தாவது கைவிட வேண்டும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க, உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிடுக. கலைஞர் விளக்க உரை. மனத்தில் மாசு இல்லாதவர்களையே நண்பர்களாகப் பெற வேண்டும், மாசு உள்ளவர்களின் நட்பை விலை கொடுத்தாவது விலக்கிட வேண்டும்.